ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீ வெங்கட் 2805 யூடியூப் சேனல். மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்டை தருவீங்க. ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் ஒரு அழகான இன்டர்நேஷ்னல் யோகா டே பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். தயவுசெய்து சேனலை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் முடிய பாருங்கள். இப்போ கொடுக்க போகிற இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யோகாவை பற்றி தெரியாதவங்களுக்கு கூட நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிய வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக சேனலை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்டை தெரிவிங்க. வெல்கம் டு மை யூடியூப் சேனல். வாங்க, ஒரு அழகான யோகா டேவை பற்றி நம்ம யூடியூப் சேனலில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் அந்த யோகா டேவை பற்றி. நம்ம யூடியூப் சேனலில் இன்றைக்கி யோகாவை பற்றி தான் கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். யோகா வந்து முதல்ல எந்த நாட்டில் கண்டுபிடிச்சாங்க, யோகாவுடைய தந்தை யார், யோகா பண்ணுறதுனால நம்ம உடம்புல இதே மாதிரி நன்மைகள்லாம் கிடைக்கும், அதேமாதிரி யோகா எந்தெந்த டயத்தில் பண்ணலாம், அதுக்கப்புறம் வேர்ல்டு வைஸ் வந்து யோகா வந்து எப்போ அறிமுகப்படுத்தினாங்க, அதை பற்றி தான் நம்ம யூடியூப் சேனலில் பார்க்க போகிறோம். சேனலை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் முடிய பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களோட கமெண்டை தெரிவிங்க. யோகா வந்து முதல்ல இந்தியாவில் தான் கண்டுபிடிச்சாங்க. 4500 வருடங்களுக்கு முன்பாக ஒரு உடற்பயிற்சி கலையை வந்து ஃபாலோ பண்ணாங்க. அந்த கலைக்கு பேர் தான் யோகா உடற்பயிற்சி கலை என்று பெயர் சூட்டப்பட்டது. அந்த யோகாவை கண்டுபிடிச்சது யாருன்னா பத்தாஞ்சலி என்ற முனிவர் தான் கண்டுபிடிச்சார். அந்த கலையை வந்து வேர்ல்டு வைஸ் அறிமுகப்படுத்தணும்னு சொல்லி 2014 உலக அளவிலாக ஐக்கிய நாடுகள் மூலமாக அறிமுகப்படுத்தப்பட்டது. ஜூன் 21 வந்து யோகா டே என்று அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த யோகா வந்து நம்ம எப்பப்பெல்லாம் பண்ணலான்னா, யோகா வந்து காலையில் பிஃபோர் 8:30 முன்னாடி பண்ணணும். ஈவினிங் வந்து ஆஃப்டர் 4:30க்கு அப்புறம் பண்ணலாம். எதுக்கு அந்த டயத்தில் பண்ண சொல்கிறாங்கன்னா, ஏர்லி மார்னிங்கில் வந்து மைண்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், உடம்பும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதனால் நம்ம பண்ணும்போது உடம்பு வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். எதுக்கு வந்து யோகா பண்ணுறோன்னா, யோகா பண்ணுறதுனால நம்ம உடம்புல உள்ள ரத்த ஓட்டம் வந்து கரெக்டாக இருக்கும், நல்லா சுவாசிக்க முடியும், இதயம் சம்மந்தமான எந்த விதமான வியாதிகளும் வராது, அப்புறம் நரம்பு சம்மந்தமான எந்த வியாதிகளும் வராது. உடம்பு வந்து சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். இதனால தான் யோகா வந்து ஐக்கிய நாடுகள் சபையில் வந்து வேர்ல்டு வைஸில் வந்து அனௌன்ஸ் பண்ணி எல்லா நாடுகளையும் யோகா டேவை ஜூன் 21 செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த யோகா டேவை ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவில் உள்ள கம்பாலா யுகாண்டாலையும் நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ அதை பற்றி இன்னும் டீட்டெயில் வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். தயவுசெய்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட கமெண்டை தெரிவிங்க. தேங்க்யூ.